நாளை மறுநாள் மாநிலங்களில் போர்க்கால சூழல் ஒத்திகை நடத்த ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அப்போது போரின் போது தற்காத்துக் கொள்வது குறித்து மக்களுக்கு பயிற்சி அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து மக்களை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு மாநிலங்களில் போர்க்கள ஒத்திகை மேற்கொள்ள ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் விமான தாக்குதல் நடைபெறும்போது ஒலிக்கப்படும் அபாய ஒலி சைரன்களை ஒலிக்கவிட்டு ஒத்திகை நடத்த வேண்டும் என்றும், போர் பதற்ற சூழலில் அவசர கால வெளியேற்றம் குறித்த ஒத்திகைகள் நடத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. எதிரிகளின் தாக்குதல் நடைபெறும் நேரத்தில் முக்கிய முன் உற்பத்தி கேந்திரங்களை பாதுகாக்கும் ஒத்திகையும், எதிரிகளின் தாக்குதல் நடைபெறும் நேரத்தில் மின்வெட்டு அறிவிக்கப்பட்டால் மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை குறித்தும் ஒத்திகை நடத்த ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் எதிரிகள் தாக்கும்போது பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்று மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னதாக பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய ரஷ்ய அதிபர் புடின் தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க இந்தியாவுடன் துணை நிற்பதாக அவர் உறுதியளித்துள்ளார். தீவிரவாத செயலில் ஈடுபடுபவர்கள், அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று புடின் தெரிவித்துள்ளார். இதனிடையே 120 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய ஃபேட்ச் ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் நடத்தியிருப்பது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.